திருச்சிற்றம்பலம். 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 உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் கரைக்காடரவா ஆதியும் மந்தமும் ஆனாய் புரைக்காடு சோலை புக்கொழியூரபினாசி கரைக்கால் முதலையை பிள்ளையை தரச் சொல்லு காலனையே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு இந்த 11ஆம் புராணத்துல திருத்தொண்டர் திருவந்தாதின்ற தொடர்ச்சி படிக்க போறோம். வணக்கம். கலிக்கம்ப நாயனர் 1161. பொய்யை கடிந்து நம் புண்ணியர்க்கு ஆட்பட்டு தென்னடியான் செய்வத் திருவுருவாய் வர தானவன் தாள் கழுவ பையத்தவர் முன்பு வெல்கி நீர் மனைவி கையை தடிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே. சோழ நாட்டில் திருப்பெண்ணாகடகத்தில் வணிகர் குலத்தில் தோன்றியவர் கலிக்கம்பர். இவர் இறைவழிபாடு செய்வதோடு அடியார் பாதங்களை விளக்கி அமுது அளித்து வந்தார். ஒரு நாள் மாறுவேடத்தில் வந்த இறைவன் பாதங்களில் நீர் பார்க்க மறுத்த மனைவியின் கையை வெட்டிவிட்டார். இவரது அடியார் பக்தியை மெச்சிய இறைவன் மனைவியின் கையை வளரச் செய்தார். முடிவில் அடியார் இறைவன் திருவடிகளை அடைந்தார். இதுல மாறி கிடக்கு. நாங்க படிச்சது வேலை செய்த. அப்ப அந்த வேலை செய்த ஆள் வடிவத்துல கலியநாயனர் கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் கல் நல்கிய கண்ணுதலோன் உம்பற்கு நாதற் கொளிவிளக்கேற்ற குடலில் நாய் கும்பத் தைலம் விட்டும் செக்குழன்றும் கொள்கூலியினால் நம்பற்கெதிரித்த கலியொட்டினானகச் சக்கரியே. திருவொற்றியூரில் வணிகர் குலத்தில் கலியர் அவதரித்தார். ஆலயத்தில் திருவிளக்கேற்றி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். வறுமை வந்துட்டது. கூலி வேலை செய்து அப்பணியை விடாது செய்து வந்தார். இறைவன் அவருக்கு காட்சி அளித்து சிவலோக பதவி கொடுத்தருவினார். சக்தி நாயனர் கிரி வில்லவர் தம்மடியாரை தன் முன்பு கீழ்மை சொன்ன வில்ல வரையன் நாவரியோன் திருந்தாரை வெல்லும் வரி வில்லவன் வயல் செங்கழு நீரின் மறுவுதன்றல் தெருவில் பிறைமகிழ்ந்தின் தென் வரிஞ்சை திகழ் சக்தியே. சோழ நாட்டில் வரிஞ்சையூரில் வேளாளர் குலத்தில் சத்தியார் வாழ்ந்து வந்தார். சிவனடியார்களை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர்களது நாவை துண்டித்து விடுவார். முடிவிலும் பெருமான் மேலரடிகளை அடைந்தார். ஐயடிகள் காடவர் போன் நாயனார் சத்தித்தடக்கை குமரன் நட்டாதைதன் தானமெல்லாம் முத்திப்பதமோரோர் வெண்பாமொழிந்து முடியரசாமத்திற்கு மும்மை நண்டாளர காயாம் ஏற்று எல்லாம் பத்திக்கடல் ஐயடிகளாகின்ற நம் பல்லவனே. காஞ்சிபுரத்தில் பல்லவர் குலத்தில் தோன்றியவர் ஐயடிகள் காடவர்கோன் சிறந்த சிவனடியார். ஆட்சியை தம் மைந்தரினிடம் ஒப்படைத்து விட்டு சேத்திராடனம் செய்ய கிளம்பினார். முதலில்
சிதம்பரத்திற்கு பின்னர் பல தலங்களுக்கு சென்று வெண்பா பாடினார். முடிவில் பரமன் திருவடிகளை அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார். பல்லவை செங்கதிரோனை பறித்தவன் பாதம் புகழ் சொல்லவன் தென்புகளூரான் பால் துய்ய செம்பொன் கொல்ல வல்லவன் நாட்டியத்தான் குடிமாணிக்க வண்ணனுக்கு நல்லவன் நன்பதினாவலோ ராகின்ற நன்னகரே. சுந்தரர் சேருமானது போலை பாடுபவர். தென்புகளூர் இறைவனை பாடி பொன் பெற்றவர். நாட்டியத்தான் குடியில் மாணிக்க வண்ணருக்கு நண்பர். திருநாவலூர் புகழனாகிய சுந்தரர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் பாடி மகிழ்ந்தார். கணம்புல்ல நாயனர். நன்னகராய இருக்கு வேளூர்தனில் நல்குரவாய் பொன்னகராய நல்தில்லை புகுந்து புலிச்சரத்து மன்னவராயவர்க்கு நட்புள்ளால் விளக்கேரித்தான் கன்னவில் தோளேந்தை தந்தை பிரானும் கணம் புல்லனே. இருக்கு வேளூரில் குறுநில மன்னராய் விளங்கியவர் கணம் புல்லர். தில்லையில் திருப்பூலிச்சரத்தில் விளக்கெரித்து வந்தார். பொருள் தீர்ந்த பிறகு கணம் புல்லை அறிந்து வந்து அதை விற்று எண்ணெய் வாங்கினார். அவருடைய ஆழ்ந்த பக்தியை மெச்சி இறைவன் அவருக்கு தரிசனம் தந்து என்றும் தம் உலகில் இருக்கும் பேற்றை அளித்தார். புல்லனவாகா வகை உலகத்து புணர்ந்தனவும் சொல்லினவும் நயமாக்கி சுடர்வெற்குவடு தனிவில்லனை வாழ்த்தி விளங்கும் கைலை காணென் அன்பரால் கல்லன மாமதில் கடவூரினில் காரிகையே. திருக்கடவூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் காரியார். சிறந்த சிவபக்தர். தமிழில் நல்ல பாண்டித்தியமுடையவர். அவர் மூவேந்தர்களையும் பாடிப்பெறும் பரிசில் பொருள்களை கொண்டு திருக்கோயில் பணிகள் செய்து வந்தார். இறைவன் காரியாருக்கு தம் கீழ் என்றும் இருந்து வரும் பாக்கியம் அளித்தார். நெடுமாற நாயனர். கார்த்தன்முகை கடற்காளியர் பெருமாட்கெதிராய் ஆர்த்தவ மணரளிந்து கண்டு மற்றாங்கவரை கூர்த்த களவென் நொதி வைத்த பஞ்சவனன்றுரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறனுக்கே. நின்ற சீர் நெடுமாறன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். அரசமாதேவி மங்கையர்க்கரசியார் சம்பந்தரை அழைத்து வந்து சம்பந்தர் சமணனை வாதில் வென்றார். அவர்கள் களவேறினர். மன்னன் சைவன் ஆனான். அவனை எதிர்த்து வந்த வடபுலத்து மன்னர்களை இறைவன் திருவருளால் திருநெல்வேலியில் வென்று வாகை சூடினான். மாறாவருளரன் தன்னை மனவாலயத்தில் இருத்தி ஆறா வறிமொழி விளக்கேற்றிய கமலர் வாம்புறாமலர் அளித்து அன்பு எனும் மெய்யமிர்தங்கொடுத்தான் வீறார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. மயிலாப்பூரில் வேளாளர் குலத்தில் வாயிலார் பிறந்தார். அவர் தம் உள்ளமாகிய பெருங்கோயிலில் இறைவனை இருத்தி வழிபட்டார். ஞானமாகிய ஒளிவிளக்கால் உள்ள கோயிலை விளங்கச் செய்தார். ஆனந்தமாகிய திருமஞ்சனமிட்டு இறைவனை நீராட்டினார். அடியார்களிடம் கொண்டுள்ள அன்பை அமுதமாக நிவேதிப்பார். அவர் முடிவில் இறைவன் திருப்பாதங்களை சேர்ந்தார். முனையடுவார் நாயனர். என்று விளம்புவர் நீடுறது அதீபன் முனையடுவோன் என்று மமருளறிந்தவர்க்காக கூலியேற்றிருந்து வென்று பெரும் செல்வமெல்லாம் கனக நன்மேறு வென்னும் குன்று வளைத்த
சிலையான் தமக்கு கொடுத்தனனே. இவர் பொன்னி நாட்டு திருநீடூரில் வேளாளர் குடியில் பிறந்து வாழ்ந்து வந்தார். யுத்தத்தில் தோற்றவருக்கு உதவி செய்து அவர்கள் வெற்றி பெறச் செய்வார். இவ்வாறு கிடைக்கும் பொருளை அவர் எம்பெருமான் அடியர்களுக்கு கொடுத்து உதவினார். இவ்வாறு பன்னாள் வாழ்ந்து இறைவன் திருவடிகளை அடைந்தார். கொடுத்தான் முதலை கொள்பிள்ளை கொள்பிள்ளைக்கு உயிரென்று புக்கொளியூர் தொடுத்தான் மதுர கவி அவிநாசியை வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினில் பெறாபரத்தேன் மடுத்தான் அவன் என்பர் வெண்தொண்டனாகின்ற மாதவனே. சுந்தரச்சேர நாடு செல்லும் போரு திருப்புக்கொளியூரில் அவிநாசியில் முதலையுண்ட பாலகனுக்கு உயிர் கொண்டை. நீர் படிச்ச தேவாரம் இது என்ன? முதலையுண்ட பாலகனுக்கு உயிர் கொடுத்தார். சேரமானிடம் பொருள் பெற்று திரும்பும் போது வழியில் வேடு வேற அப்பொருள்களை சூடியாடினர். திருமுருகன் பூண்டியில் வந்து சுந்தரர் இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் அப்பொருள்களை திருப்பி தந்தார். இது இறைவனுடைய திருவிளையாடல். திருடர்களாக வந்தவர்கள் சிவ கணங்களே. களச்சிங்க நாயனர் மாதவத்தோர் தங்கள் வெப்பினுக்காரூர் மணிக்கு வைத்த போதினைத்தான் மொந்ததே வீதன் மூக்கை அறிய பொற்கை காதி வைத்தன்றோ வரிவதென்றாங்கவள் கைதடிந்தான் நாதமொய்ந்தார் வண்டு கிண்டு பைங்கோதை களச்சிங்கனே. களச்சிங்கர் என்னும் பல்லவ மன்னர் ஒரு சிவனடியார் தம் மனைவியோடு தல யாத்திரை செய்து கொண்டு திருவாரூர் வந்து சேர்ந்தார். செருத்துணை நாயனார் அங்கு பூமாலை தொடுத்து கொண்டிருந்தார். கீழே விழுந்த மலர் ஒன்றை அரசியார் எடுத்து மோந்து பார்த்தார். செருத்துணை யார் கோபம் கொண்டு அரசியின் மூக்கை அறிந்து விட்டார். அது போதாதென்று களச்சிங்க மலர் எடுத்த அரசியின் கையை வெட்டி விட்டார். இறைவன் தோன்றி பக்தியை பாராட்டினார். அரசியின் மூக்கையும் கையையும் முன்போல் ஆயின. மூக்கும் கையும் முன்போல் ஆயின. இடங்களி நாயனர் சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம் பலமுகடு கொங்கிற்கனகமணிந்தவா ஆதித்தன் குலமுதலோன் திங்கட்சடையர் அமரதென் செல்வமெனப்பறை செங்கட்கிறைவனிருக்கும் வேளூர் மண் இடங்களியே. கோணாட்டில் கொடும்பாளூர் என்ற நகரத்தை இடங்களியார் என்னும் குறுநில மன்னர் ஆண்டு வந்தார். சிவனடியார்களுக்கு உணவளிக்க நெல்லை திருடிய ஒருவரை மன்னித்து மேலும் அவன் வேண்டிய அளவு கொடுத்து அனுப்பினார். நெடுங்காலம் இறைவன் தொண்டில் ஈடுபட்டு நாட்டில் சைவம் விளங்க ஆட்சி புரிந்தார். செருத்துணை நாயனர் களிநீள் கடல் நஞ்சையிட்டார்க்கிருந்த கடிமலரை மொழிநீள் புகழ் களச்சிங்கந்தன் தேவி முன் மோந்தலுமே எழில்நீள் குமிழ் மலர் மூக்கறிந்தான் அன்றியம்புவரால் செழுநீர் மருகல் நாட்டமர் தஞ்சை செருந்துணையே. தஞ்சை நகரில் வேளாண்குடியில் பிறந்தவர் செருத்துணையார். எம்பெருமானிடம் இடையறாத பக்தி கொண்டவர். திருவாரூர் கோயிலில் மலர் தொண்டு செய்து வந்தார். அப்போது அங்கு தரிசிப்பதற்கு வந்த களச்சிங்க நாயனாரின் மனைவி மலரை மொய்ந்து பார்த்ததற்காக அவருடைய மூக்கை இவர் அறிந்து விட்டார். இறைவன் காட்சியளித்து அருள்பாலித்தார். களச்சிங்க நாயனாருக்கும் சொல்லி நாயனாருக்கும் சொல்லப்படுது. புகழ்துணை நாயனார் செருவிலிபுத்தூர் புகழ்துணை வையம் சிறுவிலை தாவுரு வலி கெட்டுணவின்றி உமைகோணை வஞ்சனம் செய் தருவதோர்
போது கை சோர்ந்து கலசம் விளத்தரியா தருவரை வில்லி அருளும் நிதியது பெற்றனனே. செருவில்லி புத்தூரில் சிவமறையோர் குலத்தில் புகழ்ந்தவர் புகழ்த்துணையார். சிவனை 6 காலங்களிலும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்வார். பஞ்சகாலத்தால் உடல் மெலிந்தார். திருமஞ்சனம் செய்யும் போது குடம் இறைவன் திருமுடி மேல் விழுந்தது. அடியார் மயங்கி விழுந்தார். அன்று முதல் இறைவன் அவருக்கு படிக்காசு அளித்து வந்தார். பிரபா பேரின்பம் எய்தினார் அடியார். கோட்புலி நாயனார் பெற்ற முயர்த்தோன் விரையா கலி விளைத்தோர் தமது சுற்றமறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் குடிக்கோன் குற்றமறுக்கும் கோட்புலி நாவற்குரி சிலருள் பெற்றவருட்கட்லென்றும் பெருந்தகையே. சோழ நாட்டில் நாட்டியத்தான்குடி என்ற ஊரில் வேளாளர் மரபில் கோட்புலியார் பிறந்தார். சிறந்த சிவனடியார். அவர் யுத்தத்திற்கு செல்லும் முன் அடியார்களுக்காக சேர்த்து வைத்திருந்த நெல்லை சுற்றத்தார் செலவழித்து விட்டார்கள். கோபங்கொண்டு அவர்களை இவர் கொன்று விட்டார். அனைவரும் நற்கதி பெற்றனர். சிறுவிரையாக்கலி பிழைத்தோர் சிறுவிரையாக்கலி என்று கூறிய ஆணையை மீறியவர்கள் நாவற்குரிசில் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய அருள் பெற்றவர் இந்த நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் தகுமகட் பேசினோன் வீய வேணூல் போன சங்கிலிபால் புகுமண காதலினால் புதுமண காதலினால் ஒற்றியூருரை புண்ணியன் தன் மிகு மலர்பாதம் பணிந்தருளாளிவ் இவ்வியனுலகம் நகும் வழக்கே நன்மை ஆப்பு உணர்ந்தான் நாவலூரரசே. இது என்னண்டு பாப்பன். தகு மகட் பேசினோன் அது என்ன? சங்கிலியாருக்கு திருமணம் பேசிய மணமகன் இறந்து விடவே வீயவே நூல் போன என்னண்ட தெரியல ஐயா. என்ன ஐயா அது? தகு மகட் பேசினோன் வீயவே நூல் போனாண்டா என்ன இந்த அதை சொல்றது ஐயா? ஐயா சங்கிலியாருக்கு திருமணம் பேசிய மணமகன் இறந்து விடவே சங்கிலியார் திருவெற்றியூர் இறைவனுக்கு மலர் கைங்கரியம் செய்து கொண்டு கன்னி மாடத்திலிருந்து வந்தார். ஒற்றியூருக்கு வந்த சுந்தரர் சங்கிலியாரை கண்டார். இறையருளால் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இது நகுதற்குரிய வழக்கு என்கிறார் இப்பாடல் ஆசிரியர். பத்தரை பணிவார் அனுபடி உங்க பத்தரை பணிவார்கள். சரியா, ஓகே. நூல் போன சங்கிலியாரண்ட மேபி அத வாடி இருந்தவோ அது தெரியல. இருக்கும். ஆனா அதுக்கு இதுல வேற இல்ல. ஓகே, பத்தரை பணிவார்கள். அரசினையாரூரமரர் பிரானை அடிபணிந்துரை செய்தவாய் தடுமாறி உரோம புலகம் வந்து கர சரணாதி அவயங்கம் பித்து கண்ணருவி சொரிதரு மங்கத்தினோர் பத்தரன்று தொகுத்தவரே. திருநாவுக்கரசரையும் சுந்தரையும் வணங்கி உரை தடுமாறி மயிர்கூச்சிறந்து கைகால் யாவும் விதித்து கண்ணீர் சொரிந்து வழிவிடுகின்றவர்கள் ஒப்பற்ற பக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இன்னைக்கு திருமந்திரம் இருக்கு, கொஞ்சம் குயிக்கா போவோமே. பரமனையே பாடுவார். தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே மிகுத்த வியலிசை வெல்ல வகையில் வெண் தோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர்பாதங்கள் மேல் உகுத்த மனத்தொடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே. பழமையான வடமொழி, அதாவது சமஸ்கிருதம், தென்மொழி தமிழ், இவைகள் யாதாம் ஒன்றில் சிறந்த இயல்பு இசைகளில் வெல்ல வகையில் ஆகாயம் வரை உயர்ந்துள்ள மதில்களையுடைய சிதம்பரத்து கோயில் கொண்டிருக்கும் நடராச பெருமானின் பாதார விந்தங்கள் மேல் கனிந்த மனத்தோடு பாடவல்லார்
உத்தமர் என்று சொல்லப்படுவார்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். உத்தமதானத்து அறம் பொருள் இன்பம் முடியறிந்து வித்தகதானத்தொரு வழி கொண்டு விளங்கச் சென்னி மத்தம் வைத்தான் திருப்பாத கமல மலரினை கீழ் சித்தம் வைத்தார் என்பார் வீடு பேரெய்திய செல்வர்களே. உத்தமதானத்தில் இருக்கும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் அறவே துறந்து மேலான வீடு பேற்றுக்குரிய ஒப்பற்ற வழியை மேற்கொண்டு ஊமத்த மலரை சூடும் சிவபெருமானது திருப்பாத தாமரை மலரின் கீழ் மனத்தை வைத்தவர்கள் வீடு பேறு எய்திய செல்வர்கள் என்று சொல்லுவார்கள். திருவாரூர் பிறந்தார்கள். செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்துட் பிறந்தார் செல்வன் திருக்கணத்துள்ளவரே. அதனால் திகழச் செல்வம் பெருகு தென்னாரூர் பிறந்தவர் சேவடியே செல்வ நெறியுருவார் கணிந்த அனைத்தாய செழுநெறியே. செல்வச் செழிப்புடைய திருவாரூர் மதில் வட்டத்துள் பிறந்தவர்கள் சிவருமானது திருக்கணத்தைச் சேர்ந்தவர்களே. அதனால் செல்வம் மேன்மேலும் பெருகும் தென்னாரூரில் பிறந்தவர்களின் செம்மையான பாதங்களில் செல்வ நெறியில் செல்பவர்கள் கணித்த செழு நெறியாகும். எப்பொழுதும் திருமேனி தீண்டுவார். நெறிவார் சடையரை தீண்டி முப்போதும் நீண்டாகமத்தின் அறிவால் வணங்கியர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்ட அமரர்க்கிரையாய் முக்கண்ணும் மொண்டோளும் தரித்திரல் செல்வத்தோடும் உறைவார் சிவர் பெருமாற்கு குறைவாய உலகினிலே. அடர்ந்த நீண்ட சடையினையுடைய சிவபெருமானது உருவத்தை தொட்டு 3 வேளையிலும் பெரிய ஆகமத்தின் பயிற்சியால் வழிபாடு செய்து அர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்டு தேவர்களுக்கு அதிபதியாய் 3 கண்களும் 8 தோள்களும் பெற்று முடிவில் செல்வத்தோடு சிவபெருமானுடைய இருப்பிடமாகிய உலகில் வாழ்வார்கள். முழு நீறு பூசிய முனிவர் உலகு கலங்கினும் மூலிதிரியினும் உள்ளொரு கால் விலகுதலில்லா விதி அது பெற்ற நல வித்தகர் கான் அலகில் பெருங்குணத்தாரூரமர்ந்த அரணடி கீழ் இலகு வெண்ணீறுதம் மேனி கனியும் முறையவர்களே. இந்த உலகு கலங்கினும் ஊழி திரிந்தாலும் உள்ள முருகாலும் விலகாத விதியை பெற்ற நல்ல ஞானத்தை பெற்றவர் அலகில் எல்லா நலங்களையும் பெற்ற திருவாரூரில் எழுந்தருளியுள்ள தியாகேச பெருமானுடைய திருவடியின் கீழ் விளங்குகின்ற வெண்ணீறு தம்மேனிக்கு அணியும் இறைவர்களே. அப்பாலும் அடி சார்ந்தார். வருக்கமடைத்து நன்னாவலூர் மன்னவன் வண்டமிழாள் பெருக்கு மதுரத் தொகையிற் பிறை சூடி பெய் களற்கே ஒருக்கு மனத்தொடப்பால் அடி சார்ந்தவர் என்றுருகில். ஒருக்கு மனத்தோடு அப்பால் அடி சார்ந்தவர்கள் என்று உலகில் தெரிக்கும் அவர் சிவன் பல்கணத்தோர் நஞ்செழுந்தவரே. தெளிவுரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வளப்பம் பொருந்திய தமிழ் மொழியால் சிவபெருமானது பாதங்களில் தேவார பாடல்களை பாடினார். அத்தகைய பிற்பாதங்களை இடைவிடாது சிந்திப்பவர்கள் உண்மை தொண்டர்கள் ஆவர். சுந்தரமூர்த்தி நாயனார் செழு நீர் வயல் முதுகுன்றினில் செந்தமிழ் பாடி வெய்ய மலநீள் தடக்கை அணிந்த பொன்னாங்கு கொள்ளாது வந்த பொழில் நீடரு திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோன் கெழுநீள் புகழ் திருவாரூர் என்று
நாம் கேட்பதுவே. சுந்தரர் திருமுதுகுன்றத்துச் சென்று, அதாவது விருத்தாசலம் பழமைநாதர் அருளால் பழமலைநாதர் பழமலைநாதர் அருளால் 12,000 பொன் பெற்றார். அதனை மணிமுத்தாற்றிலிட்டு அப்பால் திருவாரூர் சென்று அங்குள்ள கமலாலயத்திலிருந்து அப்பொன்னை எடுத்து பரவியாருக்கு வழங்கினார். பூசலார் நாயனர் பதும நற்போதன்ன பாதத்து அரற்கொரு கோயிலை யான் யான் அதுமெனச் செய்குவதென்று கொலாலமென்று கண்துயிலாதது மெனத்தே எல்லிதோறும் நினைந்தருள் பெற்றதென்பர். புதுமணத்தென்றல் உலா நின்ற ஊர் தனிற் பூசலையே. திருநின்ற ஊரில், அதாவது திண்ணனூரில் அந்தணர் குலத்தில் பூசலர் பிறந்தார். வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தார். சிறந்த சிவபக்தர். அவ்வூரில் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் எழுப்ப எண்ணினர். போதிய நிதி இல்லாமையால் இரவில் தூங்காது மனத்திலே சிந்தித்து அதை கட்டி முடித்தார். பல காலம் வாழ்ந்து இறைவனடி திருவடி நிழலை அடைந்தார். தொன்று கொள்ளலாம். அதுல 2 கொலாம் வந்தேன். மங்கையர்க்கரசி மங்கையர்க்கரசியார் பூசலையில் தென்னனார்க்கன் பூசல் அயிர் தென்னனார்க்கனலாகப் பொறைமையினால் வாசமலர்குழல் பாண்டி மாதேவியாம் மானி கண்டீர். தேசம் விளங்கத் தமிழாகரற்கறிவித்தவரால் நாசம் விளைத்தாளருங்கந்தருக்கு தென்னாடகத்தே. தெளிவுரை சோழர் குலத்தில் பிறந்த மங்கையர்க்கு அரசியார் பாண்டிய மன்னன் நெடுமாறை மணந்து பாண்டிய நாட்டு அரசியானார். மன்னன் சமண மதத்தை சார்ந்திருந்தார். இவர் திருஞான சம்பந்தரை அழைத்து வரச் செய்தார். அவர் சமணர்களை வாதில் வென்று நாட்டில் சைவம் தழைக்க செய்தார். இறுதியில் அரசியார் கணவரோடு இறைவன் திருவடியில் சேர்ந்தார். நேசநாயனர் நாட்டமிட்டன்றி வந்திப்ப வெல்படை நல்கினர் தந்தாட்டரிக்க பெற்றவன் என்பர். சைவத்தவரை கூட்டு மக்கப்படம் கோவணம் நெய்து கொடுத்து நன்மையே இட்டு மக்காம்பீலி சாலிய நேசனை இம்மையிலே. கர்நாடகத்தில் உள்ள காம்பிலி நகரத்தில் சாலியர் குலத்தில் நேசர் என்னும் சிவனடியார் ஒருவர் இருந்தார். சோழ நாட்டுக்கு வந்து கைத்தறி நெசவு செய்து அடியவர்களுக்கு உடை, உள்ளாடை, கோவணம் இவைகளை கொடுத்து உதவினார். இறுதியில் இறைவனடி சேர்ந்தார். கண்ணை வைத்து அரைச்சித்து சக்கராயுதத்தை பெற்றவர் திருமால். கோச்செங்கட் சோழ நாயனர் மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறிகருதா தெய்வ குடிச்சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து செய்வத்து உருவெய்தி வந்து தரணி நீடாலயங்கள் செய்வித்த வந்திரு கோச்செங்கோட்டனான் என்னும் செம்பியனே. திருவானைக்கா கோவிலில் சிவ வழிபாட்டால் ஈடுபட்டிருந்த யானையும் சிலந்தியும் தம்மில் மாறு கொண்டு இரண்டும் இறந்தன. யானை சிவலோகத்தை அடைந்தது. சிலந்தி சோழ அரசனின் குமாரனாக திரும்பவும் உலகில் பிறவி எடுத்தது. அவனே கோச்செங்கண் சோழன். யானைகளேறாவண்ணம் கட்டுமலை அமைத்து அவற்றின் மீது எம்பெருமானுக்கு மாடக் கோயில்கள் அமைத்தான். முதலில் கட்டியது திருவானைக்கா. செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகமெய்தி நம்பன் கீழிருந்தோன் குல முதலின்பர் நல்லவ அம்பு மலர்த்தில்லை ஈசனே. சூழ்மறை வளர்த்தான் நிம்ப நறுந்தொங்கல் கோச்செங்காணெனும் நித்தனையே.
தெளிவுரை தந்தையைப் போன்று கோச்செங்குமானும் தில்லை நடராஜரிடம் அளவில்லாத பக்தி கொண்டு சிதம்பரம் சென்று இறைவனை தரிசித்தான். அவ்வூரில் இறைவன் தொண்டில் ஈடுபட்டு வரும் அந்தணர்களுக்கு மாளிகைகளை அமைத்துக் கொடுத்தான். இறுதியில் எம்பெருமான் திருவடிகளை சேர்ந்தான். இவன் பாண்டி நாட்டை ஆண்டமையால் நிம்ப நறுந்தொங்கலும் அணிந்தான். திருநீலகண்டம். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனர் தலையொப்பெரும் தனையொப்பெரும் மெருக்கந்தம் எருக்கந்தம் புலியூர் தகும்புகளோன் நிலையொப்பெரும் திருநீலகண்ட பெரும்பாணனை நீள்சினையொப்பலர் பொழில் சண்பெயர்கோன் செந்தமிழோடிசை புனையப்பரனருள் பெற்றவனின் பரிப்பூதலத்தே. நடுநாட்டு திரு எருக்கத்தம் புலியூரில் பாணர் மரபில் அவதரித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அவரும் அவர் மனைவியர் மதங்க சூளாமணியாரும் யாழிசையில் வெல்லவர்கள். திருஞான சம்பந்தரை அடைந்து இறுதி வரை அவருடன் பேரிசை தொண்டு புரிந்து சோதியில் கலந்தார்கள். சடையநாயனர் தலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடையனென்னுங்குலம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவலயத்தில் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே. தொகையடியார்களை பாடிய சுந்தரர் தன் பெற்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். இப்பாடலில் தன் தந்தையாராகிய சடையனாரை வணங்குகிறார். சிறந்த திருநாவலூரில் உள்ள சடையன் என்பவனுடைய குலம் விளங்க புகழ் அமைந்தவராக அவதரித்தவர் சுந்தரர். அவ்வாறு சிறப்புடையவரை பயந்தவர் சடையனார் ஆகும். அது என்னதுக்கு பயந்தவர்? பயந்தவர்னா கொடுத்தவர், அளித்தவர், கொடுத்தவர். பயந்தாள் கருவுடை செங்கண் வெள்ளை பொள்ளல் நீள் பனக்கை கயந்தான் உகைத்த நற்காளையை என்றும் கபாலங் கை கொண்டயந்தான் புகுமரனாரூரற் புனிதன் அரண் திருத்தாள் நயந்தாள் தன் உள்ளத்தென்று முறைப்பது ஞானியையே. தெளிவுரை கருவுதலையுடைய துளையுடைய துதிக்கையுடைய செங்கண்களையுடைய யானைய செலுத்திய காளை போன்ற சுந்தரர் எப்போதும் கபாலத்தை கையிலேந்தி பிச்சை ஏற்கும் திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானை வணங்குபவர். அவர் எப்போதும் மனதில் நினைந்து தியானிப்பது தனது தாயாகிய இசை ஞானியையே. சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானவாரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மாணவ வாக்கையொடுப்புக்கவரை வளரொளிப்பூன் வானவராலும் மறுவற்கரிய வடகையிலை கோணவன் கோயில் பெருந்தவத்தோர்கள் தங்கள் கூட்டத்திலே. சிவஞானம் பெற்ற சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் மனித உடலோடு தேவர்களாலும் அடைய முடியாத கைலாயத்திற்கு சென்று இறைவனை தரிசித்தனர். பெருந்தவத்தோர் கூடியிருக்கும் அந்த அலையில் இறைவன் அந்த அவையில் இறைவன் அவர்களுக்கு அருள் பாலித்தார். இது ஓர் அருஞ்செயலாகும். கூட்டமென்பான் கூட்டம் ஒன்பான் ஒடரு பத்து சரியோ ஐயா? அது கூட்டம் ஒன்பானோடு 63. கூட்டம் ஒன்பானோடு 63 தனிப்பெயராய் ஈட்டும் பெருந்தவத்தோர் 72
வினையை வாட்டுந்தவத் திருதொண்டத் தொகை 11 வகைப்பாட்டும் திகழ் திருநாவலூராளி பணித்தனனே. தொகை அடியார்கள் 9 தனி அடியார்கள் 63 என்று பெருந்தவத்தோர் மொத்தம் 72 பேராவர். இவர்களுடைய வரலாறுகளை 11 பாடல்களைக் கொண்ட திருத்தொண்டர் தொகையை பாடியவர் திருநாவலூர் பெருமானாகிய சுந்தரரே என்பதாம். தொண்டை பதிகங்கள் முற்றிட்டது. பணித்தனல் தொண்டத் தொகை சொல்லல, அது சொன்னீங்களே திருத்தொண்ட தொகை பதிகங்களின் முதற் குறிப்பு. பணித்த நல் தொண்டத் தொகை முதல் தில்லையிலை மலிந்த அணித்திகள் மும்மை திருநின்ற வம்பராவார் கொண்ட சீர் இணைத்த நல் பொய்யடிமை கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த பின் மணித்திகள் சொற்பத்தர் மென்னிய சீர்மறை நாவனோடே. தெளிவுரை. சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையில் உள்ள 11 பாடல்களின் முதற் குறிப்பு வருமாறு: தில்லைவாழ் இலைமலிந்த மும்மையால் திருநின்ற பம்பரா வார் கொண்ட பொய்யடிமை கரைக்கண்டன் கடல் சூழ்ந்த பத்தராய் மன்னிய சீர். நூற்பயர். நீங்க பாடுங்க தனா. நூற்பயர். ஓடிடும் பஞ்சேந்திரிய மொடுக்கியன் உள்வினைகள் வாடும் வண்ணம் நின்றேத்தவம் செய்தனன் வானிலுள்ளோர் சூடும் சீர் திருப்பாதத்த தொண்டர் தொகையினுள்ள தேடல்தம் செல்வ பெரும் புகழும் தாதி செப்பிடவே. ஐம்புலன்களால் நுகரப்படும் உலக இன்பங்களை குறைத்து என் முன்வினை துன்பங்கள் செயல்படாமல் செய்யும் திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடப்பட்ட அடியார்களின் சீர்வாதங்களை சூட செய்யும் பெரியோர்களின் பெரும் புகழை செப்பினால் இவை அனைத்தும் சித்திக்கும் என்கின்றார். திருவந்தாதியை ஓதினால் இப்பலன்களை பெறலாம் என்பது பொருள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய.